அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. தமிழ்நாடே குன்றத்தூர் அபிராமிக்கு வழங்கின தண்டனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீதிபதியே அபிராமியை பார்த்து கடுப்பாகி இருக்காரு. அபிராமி ஒரு மாதிரினா அவங்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சதீஷ்னு ஒரு ஆள் இருக்கார். கடந்த 4 நாட்களாக இந்த ஆளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மனைவி மேலே இருக்கிற கோபத்தில் போயிட்டு பெத்த பிள்ளையையே கழுத்து அறுத்து கொண்டு இருக்கான் அந்த குடிபோதை அடிமை. அம்மா அபிராமி தான் பெத்த 2 குழந்தைகளை கொன்னாங்க அப்படின்னா, இங்கே அப்பா சதீஷ் தன்னோட 7 வயது மகளையே கொண்டு இருக்கான். குன்றத்தூர் அபிராமி மாதிரி இவருக்கும் ஆயுள் தண்டனையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக அபிராமியை பார்த்து நீதிபதி நறுக்குன்னு கேட்ட கேள்விகளையும் பார்த்துடலாம். வழக்கமாகவே நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கும்போது அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த பிரியாணி அபிராமி வழக்கில் வழக்கத்தை மீறி தன்னுடைய உணர்ச்சிகளை தீர்ப்பின் போது நீதிபதி செம்மல் வெளிக்காட்டியிருந்தார். தன்னோட குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் முதல் குற்றவாளி அபிராமி, 2வது குற்றவாளி மீனாட்சி சுந்தரம்ங்கிற அந்த தீர்ப்பை வழங்கின நீதிபதி லஞ்சுக்கு அப்புறமா தண்டனை குறித்த விவரங்களை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் போன அடுத்த 10 நிமிஷத்திலேயே நீதிபதி செம்மல் நீதிமன்றத்துக்கு திரும்பி வந்துட்டார். இப்படி ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனையை அறிவிக்காமல் எப்படி என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். தண்டனை விவரங்களை வாசித்ததுக்கு அப்புறமாவே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த வழக்கில் அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நாம் வாழ்வது காந்தி தேசம், உயிருக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை வழங்க முடியாத ஒரு சூழல் என்னை தடுக்குது. ஒரு தாய் தான் பெற்ற 2 குழந்தைகளையும் தன்னுடைய காம இச்சைக்காக கொலை செய்திருக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. நம்ம நாட்டில் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பெண்கள் தவம் இருக்கிறாங்க. அப்படி இருக்க இந்த குற்றத்தை மன்னிக்கவே முடியாது. முதல் குற்றவாளியான அபிராமிக்கும் அவருக்கு இணையாக செயல்பட்ட சுந்தரத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாரு. இந்த நிலையில தான் அபிராமி தரப்புல நான் ஏற்கனவே 7 வருஷமாக சிறையில் இருக்கிறேன், என்னுடைய தண்டனையை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையையும் நீதிபதி நிராகரிச்சிட்டாரு. இந்த பொறுப்புணர்வு காம இச்சைக்காக 2 குழந்தைகளையும் கொலை செய்யறதுக்கு முன்பாக உங்களுக்கு இருந்திருக்கணும், உங்களுக்கெல்லாம் இரக்கமே காட்ட முடியாது அப்படின்னு நீதிபதி செம்மல் தெரிவிச்சிட்டாரு. ஆக இப்படித்தான் நேற்று கோர்ட்டில் அபிராமியை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு நீதிபதி. அடுத்ததாக கடந்த 4 நாட்களாகவே பலரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தான் பெற்ற மகளையே அப்பாவே பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார், வயது 38 ஆகுது. இவர் ஸ்பீக்கர் ரிப்பேர் பண்ணுற வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்களுடைய மனைவி ரெபாக்கா. இவங்களுக்கு 7 வயதில் ஸ்டெஃபி ரோஸ் அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தாங்க. சதீஷும் அவங்களுடைய மனைவி ரெபாக்காவும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மகள் ஸ்டெஃபியை சதீஷ் தான் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில் கணவரால் மகளுக்கு ஆபத்து இருக்குது, கணவர்கிட்ட இருந்து மகளை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெபாக்கா சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்துருக்காங்க. இது பற்றி போலீஸார் விசாரணைக்காக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 22ஆம் தேதி சதீஷை கூப்பிட்டுருந்தாங்க. இதற்கிடையே தான் அவர் தன்னுடைய மகள் ஸ்டெஃபியை அழைச்சிட்டு போயிட்டு ஆலந்தூர் பகுதியில் ஒரு விடுதியில் ரூம் எடுத்து தங்கியிருந்திருக்காரு. குடிபோதைக்கு அடிமையான சதீஷ் கிட்ட தன்னோட மகளை விடுறதுக்கு தாய்க்கு மனசே இல்லை. இருந்தாலும் பொண்ணு அப்பா கிட்ட போகிறேன்னு சொன்னதுனால அப்பப்போ அனுப்பி வச்சுருக்காங்க. எப்படியாவது தன்னுடைய மகளை முழுமையாக தன்னுடனே அழைச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம். இந்த நிலையில தான் சதீஷும் அவங்களுடைய மகளும் தங்கியிருந்த அறையிலிருந்து திடீர்னு சத்தம் கேட்டதுனால அங்கிருந்த ஊழியர்கள் ஓடி போய் பார்த்துருக்காங்க. குழந்தை ஸ்டெஃபியோடைய கழுத்து அறுக்கப்பட்டு அவங்க உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அப்போது சதீஷும் தற்கொலைக்கு முயன்றிருக்காரு. இந்த நிலையில தான் அந்த சதீஷ் மட்டும் பழைச்சிக்கிட்டான். தற்போது காவல்துறையில் அவனை கைது செய்து விசாரிச்சுட்டு வர்றாங்க. சதீஷ் குடிபோதைக்கு அடிமையானதுனால ரெபாக்கா தொடர்ந்து விவாகரத்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் குழந்தை மீது அன்பு இருக்கிற மாதிரி நடித்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்திருக்கான். பிரிஞ்சிருந்தாலும் அவ்வப்போது அவரோடு குழந்தைய தாய் அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் மனைவி விவாகரத்து கேட்குறத தாங்கிக் கொள்ள முடியாத சதீஷ் தன்னுடைய பெற்ற மகளையே கொன்றிருக்கான். விவாகரத்து வாங்கினா செத்து போயிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணியிருந்திருக்கான்.
ஆனால் இப்போ குழந்தையையே கொண்டுட்டான் அந்த பாவி. அந்த குழந்தையோட உயிர் எப்படி போயிருக்கும், அவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க. அதனால் உரிய விசாரணையை நடத்தி அந்த சதீஷ்க்கு ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.